கொள்கை பேசும் திமுக அவங்க நடத்தும் பள்ளிகள்ல ஹிந்தி இருக்கு. அப்ப பணக்காரன் இல்ல நான் சொல்றேன், சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை கிடையாது, சிபிஎஸ்சியில் இந்தி கட்டாயம் கிடையாது, சிபிஎஸ்சியில் இந்தியை பாடமாக வைக்கக்கூடாது. நாடுல எங்க வாரியம் கிடையாது, சிபிஎஸ்சி எங்க கட்டுப்பாட்டில் கிடையாது, சிபிஎஸ்சி வந்து எங்க சிலபஸ்ல கிடையாது, அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிடையாது. நீங்க தானே வாரியம் வச்சிருக்கீங்க, நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மும்மொழி கிடையாது, இல்ல தமிழ்நாட்டுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறோம் அப்படி வாங்க. இல்ல நீங்க எப்படி நடத்தலாம் கொள்கை இது அதெல்லாம் கேட்கறதுக்கு பாஜக தகுதி கிடையாது. 2019-24 மோடியினுடைய அமைச்சரவையில் 12 அமைச்சர்கள் வீட்டு குழந்தைகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க. நீங்க தான் சொல்றீங்க இந்திய கல்வி முறை, இந்தியாவில் கல்வி சிறந்தது, இந்திய கல்வியை நாங்கள் உலகத்தரத்துக்கு உயர்த்துறோம், இப்போ இந்தியனைசேஷன் எஜுகேஷன் தான் பெருசு, இந்தியன்னு சொல்றீங்கல்ல, எங்க போச்சு நாட்டுப்பற்று இல்லையா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்திருக்கீங்கல்ல. அப்போ இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குப்பை அப்படிங்கிற உங்க பார்வை இருக்கா? அப்படிதான் எடுத்துக்கிறதா? இப்போ உங்க பிள்ளைன்னா வெளிநாட்டில் படிக்கலாம், இங்க பிள்ளைலாம் இங்க இந்தியன் எஜுகேஷன்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல அவங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்கு இல்லன்றது வேற, உங்களுக்கு கொள்கை பற்று இருக்கு அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தலாம், சிபிஎஸ்சி எதுக்கு நடத்துறீங்க? அப்படி சிபிஎஸ்சி நடத்துறப்போ உங்க பிள்ளைங்க பணக்கார பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலாம், ஏழை குழந்தைங்க அரசு பிள்ளைங்க ஹிந்தி படிக்க கூடாதுன்னு கேட்கறாங்க. யார் நடத்துறாங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணணும், அதுல ஹிந்தி கம்பல்சரிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதையெல்லாம் தாண்டி ஒரு தனியார் நிறுவனம் இருக்குல்ல, அதையும் நீங்க ஒரு கட்சியினுடைய கொள்கையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க நாட்டுக்காக பேசுறோம், மக்களுக்காக பேசுறோம். நீங்க யாரோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, அப்ப நானும் கேட்கிறேன், பர்சனலா இது போறீங்கன்னா ஏன் வந்து ஒன்றிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க?